कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவரமுனியே நமஹ. ஸ்ரீமத் லோகார்ய முனியே நமஹ. ஸ்ரீகர்கவம்ச கலசார்ணவ பூர்ணச்சந்திரம் ஸ்ரீவெங்கடாரிய குருவரி தனூஜரத்னம் தஸ்மாதவார்த்த நிகமாந்த ரகசியஜாலம் ஸ்ரீமஸ்தலேசயகுரும் சததம் பஜாமி. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியர் எழுந்தருளிருக்கும் எதிராஜ ஜீயர் சுவாமிகளின் கிருபையாலும் திருவல்லிக்கேணி எம்ஓபி சாரிட்டியார் மூலமாகவும் நடைபெற்று வரும் திவ்யப்பிரபந்த தாராவில் பெரிய திருமொழியில் அடியேனுக்கு இடப்பட்ட தலைப்பு 11ஆம் பத்து 2ஆம் திருமொழி, அதாவது குன்னமுன்னடித்தேந்தி என்ற திருமொழியை பற்றி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அந்த 11ஆம் பத்து 2ஆம் திருமொழியை பற்றி சொல்வதற்கு முன்பாக சில விஷயங்களை, அதாவது அதுக்கு அனுகூலமாக முற்பாடான பாசனங்களை இட்டு சொல்லிவிட்டு இந்த திவ்யப்பிரபந்த தாராவில் எனக்கு இடப்பட்ட கட்டளையை நான் என்னால் இயன்றவரில் நான் சொல்லுகிறேன். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் 10ஆம் பத்தில் கடைசியில் பறவைகளின் காலிலே விழுந்து திருத்தாய் சம்பவத்தை என்றெல்லாம் சொல்லுகிறார். என்று பறவைகளின் காலில் விழுந்து என்னையும் அவனையும் சேரப்பட வேண்டும் என்றாள். ஆனால் அவை இதை செய்யவில்லை. பெருமான பறவைகளுடைய காலில் விழுந்து பறவைகளே சம்பவத்தே என்று சொன்னார். மானிடன் துழாய் வருமன்னன் ஜகம் என்னும்படியாக அந்த பதிகத்தில் திருத்தாய் சம்பவத்தை என்ற பதிகம் இருக்கிறது. அந்த திருத்தாய் சம்பவத்தை என்னும்படியான பதிகத்திலே பறவைகள் காலில் விடுகிறாள். என்னையும் பெருமானின் சேர்த்து என்கிறாள். ஆனால் அவை செய்யவில்லை. அதற்கு மேல் இந்த 11ஆம் பத்திலே முதல் திருமொழியிலே அவை இது செய்யவில்லை. அதற்கு மேல் தென்னல் முதலானவை துன்புறுத்தியதால் முதல் பத்திலே ஆசைக்கு நோவுபடும் வகையை குறிக்கிறார். முதல் பத்தில் தென்னல் தீவி சிமன் செய்க மாறினந்துழா மந்தன் நெஞ்சல் புக என்னுடைய பாசுரங்கள்லாம் இருக்கிறது. அதுல முதல் பாசுரத்திலே முதல் பதியத்திலே முதல் பாசுரத்திலே தென்னல் தீவி செய்கிறது என்கிறார். 2வது பாசுரத்திலே சந்திரனுடைய கிரணங்கள் வாடை எண்ணெய் நலிகிறது என்றால், 3வது பாசுரத்திலே
சந்திரனுடைய கிரணங்கள் துன்புறுத்துகின்றன. சந்திரனுடைய கிரணங்கள் குளிர்ச்சியை தரும், ஆனால் என்னை துன்புறுத்துகின்றன என்கிறார். 4வது பாசுரத்தில் சர்வேஸ்வரனுடைய கருத்தை பின்னிட்டு சந்திரன் இப்போது நடிகிறான். சர்வேஸ்வரன் இட்டு வழக்கா இருப்பதனாலே சந்திரனும் என்னை நடிகிறான். அவனுக்கு தகுந்தாற் போன்று சந்திரன் நடிகிறான் என்கிறார். கடல் 5ஆம் பாட்டில் கடல் முழங்கி வருத்துகிறது. கடலும் சரி அனுகூலமா இருக்குனாக்கா அது மிரட்டலாம், முழங்குகிறதாம். அது வாசியானது முழங்குவது போன்று இருக்கிறது என்கிறார். 6ஆம் பாட்டில் அண்ணிலின் குரல் துன்புறுத்துகிறது என்கிறார். அண்ணிலின் கோட்டை அண்ணில் பறவையானது 2 பறவைகள் சேர்ந்திருக்கின்றன. 2 பறவைகள் சேர்ந்திருக்கும். அதை பிரித்து விட்டால் பிரியும் தருவாயில், அதாவது ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். எப்படி என்றால், அந்த காலத்திலே கப்பல்ல ஏறி வாணிகம் செய்வது என்பது ஒரு வழக்கம். பகலெல்லாம் சென்றுவிட்டு ராத்திரியிலே தன் மனைவியோடு அவன் இருப்பான். பிரியாமல் இருப்பான், பிரியாமல் உறங்குவான். அந்த சமயத்திலே அந்த தலைவியானவள் காலை வந்துவிடப் போகிறது, இவன் பிரிந்து விடுவானே என்று நினைக்கிறாள். அதை போன்று இந்த அண்டினின் குரல்களும் இருக்கின்றன. காலை எழுந்து விட்டால் தான் இறை தேட சென்றுவிடும். அதனாலே அந்த அன்றிலின் பறவைகள் துடிக்கின்றன, பிரிந்து விடுவோமோ என்று குரல் தழுதழுக்க இருக்கிறது. அதை அன்றிலும் குரல் துன்புறுத்துகிறது என்று சொன்னார் 6ஆம் பாசுரத்திலே. 7வது பாசுரத்திலே மன்மத கலைகள் துன்புறுத்துகின்றன என்கிறார். அதாவது எம்பெருமான் சிருஷ்டித்தவன் எம்பெருமானுடைய பிள்ளையாக மன்மதன் நிற்கிறான். எம்பெருமானுக்கே சாட்சாத் மன்மதகா என்று பெயர். அந்த மன்மதனுடைய வேலை தனியே இருக்கக்கூடிய பெண்களை நலிவிப்பது, அதாவது பிரிந்து இருக்கக்கூடிய பெண்களை நலிவுவதுதான் அவனுடைய வழக்கம். அதுக்காக கணைகளை தொடுப்பான் என்றால். 8வது பாசுரத்திலே வாடை தான் வீசுகிறது. வாடை என்பது குளிர்காலத்தில் வீசக்கூடியது, வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடியது. அந்த வீசக்கூடிய காற்றானது கூட நீர்த்துளை சேர்த்திருக்கிறது. இப்போ பொதுவாக சாலைகளில் நடந்து சென்றிருப்போம், நல்ல வெயில்ல கொஞ்சம் ஜனங்கள் சொன்னா அந்த ஹீட் எல்லாம் கிளம்பும், அந்த உஷ்ணமான கிளம்பும், மேல இருந்து கிளம்பும். அதை போன்று இந்த வாடையில் உள்ள நீரானது என்மேல் பட்டவுடனே மேலும் இந்த வெக்கை ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார். இப்படி முதல் பாசுரத்திலே அனுபவித்தார். இப்பத்தில் இந்த 2வது பதிகத்தில் 2ஆம் பத்தில் குன்னமண்ணெடுத்தேந்தி என்ற பிரதேசத்தில் என் செய்கேன் என்னிடத்திலும் இறங்காதே பாத பதார்த்தங்கள் மிகத்தன். நான் என்ன செய்வேன், நான் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் இயலவில்லையே என்று இருக்கிறார். என்ற பதார்த்தங்கள் மிகைத்தன ரட்சகனானவன் கைவிட்டான். யார் ரட்சகனமோ, யார் நமக்கு ஒரு ஆபத்து வந்தனால் காப்பாற்றுபவன் தான் ரட்சகன். அந்த ரட்சகனும் கைவிட்டு விட்டான். என் காரியம் சயத்தனை சித்தமாக இருந்தது. நான் வேற விடைன்னு நானே தான் எத்தனை பண்ண முடியாது. அதாவது நாம் எம்பெருமானுடைய வஸ்து, எம்பெருமான் ரட்சிக்கவில்லை என்றால் யாருக்கு அவத்தியம்? எம்பெருமானுக்கு தான் நஷ்டம். அவன் தான் ரட்சிப்பதுதான் கடமை. அதை விட்டு அவன் வரதுனாலே, இவைகளும் பறவைகளும் சொல்லாதனாலே வேற வழி இல்லை. வஸ்துவே போய் தன்னுடைய எஜமானன் என்று சொல்லி காப்பாற்று என்று சொல்வது போன்று இருக்கிறது என் நிலைமை என்கிறார். அதாவது சயத்தனம் பண்ண முடியாத நிலையாக இருக்கிறது என் நிலைமை என்கிறார். இனி ரட்சகராக அவர் வல்லார் உண்டோ, யாராவது இனி ரட்சிப்பார் உண்டோ, ரட்சகராக இருப்பார்களோ என்கிறார். இந்த பத்தில் என் செய்கேன் என்று வருந்தி தன் நிலையை உணர்த்தினார் முன்பு. இப்போ இந்த பாசுரத்திலே அந்நிலையின் குரல், அதாவது குன்னமுன்னெடுத்து
மழை தடுத்து இளையாருடன் மண்ணில் குறவை பிணைந்தமால் என்னமால் செய்தான் முன்னில் தன்னையின பெண்ணை மேல் கிடந்தீர்கின்ற அந்நிலின் கூட்டை பிரிக்க ஏற்பவர் ஆர்வரும் குன்னம் கோவர்தன பர்வதத்தை குடையாக எடுத்து இந்திரன் போய் வைத்த கல்வஷத்தால் வந்த நலிவை நிரசித்து அதாவது கோவர்தனம் என்னும் கொற்றக்கூடிய என்ற கீழே அனுபவித்தோம். அந்த கோவர்தனத்தை குடையாக எடுத்தான் கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும்படியாக எம்பெருமான் இந்திரனானவன் செய்நின்று மறந்து அந்த மழையை பொழிவித்தான். பொழிவித்த உடனே அந்த மழை பெய்ய அது கல்மழையாக வருஷித்தது என்றும் அந்த கல்மழை கல்லை கொண்டு தடுத்தான். கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்றான். அப்பேற்பட்டவன் கோவர்தனம் என்னும் குற்றக்குடைய என்று பாசமிட்டான். கீழே பெரியாழ்வார் கோவர்தனத்தை குடையாக எடுத்து இந்திரன் பெய்வித்த கல்மழையை தடுத்து நார்ச்சந்தியிலே இடைப்பெண்களோடு திருக்குறவை கோத்த சர்வேஸ்வரன் அவன் என்ன பண்ணார்? குறவை கூத்தாடுதல். குறவை கூத்தாடுதல் என்றால் என்ன என்றால் ஒரு பெண், ஒரு ஆயர் மகள், ஒரு கண்ணன், ஒரு ஆயர் மகள், ஒரு கண்ணன், ஒரு ஆயர் மகள், கண்ணன், இந்த பக்கத்தில் கண்ணன், இந்த பக்கத்தில் கோபிகள், இப்படியாக 5 லட்சம் பெண்களோடு நடுவிலே இருந்தான். அது எங்கன்னா நார்ச்சந்தி, 4 சந்தை தெருக்கள் சந்திக்கக்கூடிய இடம் நார்ச்சந்தி. அந்த இடத்திலே குறவை கூத்தாடினான் எம்பெருமான். அப்பேற்பட்ட குறவை கூத்தாடினவன் எம்பெருமான் என்னை மதிமயங்க செய்து விட்டான். என்னை மதிமயங்க செய்து விட்டதாக என்னை நார்ச்சந்தியிலே விட்டு விட்டான். அதான் சொல்ல, நார்ச்சந்தியிலே குறவை கூத்தாடின எம்பெருமான் என்னை நார்ச்சந்தியிலே என்னை கைவிட்டு விட்டான், மதிமயங்க செய்து விட்டான். வாசலில் ஒப்பற்றதாக இருக்கிற பனைமரத்தின் மேலே அஞ்சாது கிடந்து என்னை துன்புறுத்துகின்றன. பனைமரம் இருக்கு, அந்த ரெட்ட பனைமரம் வாதியா இருக்கும். அந்த பனைமரத்து மேலே அண்ணில் குரல்கள் இருக்கின்றன, அண்ணில் பறவைகள் இருக்கின்றன. அவை தழுதழுத்த குரலிலே, அதாவது சேர்ந்து இருக்கும்போது ஒரு குரல் கொடுக்கும். அது அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய குரலானது, அந்த அன்றனின் குரலானது இந்த ஆழ்வாருடைய மனசிலே, ஆழ்வார் பெண்பாவத்திலே இருப்பதனாலே அவள் மனசிலே விரகதாபம் மேலிடனாலே இவளை துன்புறுத்துகின்றது. அந்த அன்றின் குரல் இவளை துன்புறுத்துகிறது என்றால் அது என்னை குரலால் துன்புறுத்துகின்றன. அன்றின் குரல் இவற்றை கூட்டி நின்று பிரிக்க வல்லவர் எந்த மகானுபாவரோ. இதனால் எப்படி குரல் கொடுக்கிறதுனா, யாரோ பிரிக்க பார்க்கிறார்கள் அன்றின் கூட்டை. அது பிரிக்கும் பொழுது பொதுவாகவே குழந்தைகளை தாயிடமிருந்து பிரிக்கும் பொழுது அது கத்தும், தாயும் கதறுவான், கொஞ்சம் வருத்தப்படுவான். அதே மாதிரி இந்த அன்றினை பறவைகளானது என்ன பண்றது? பிரித்த உடனே தழுதழுத்த குரலை கூப்பிடுகிறது. அப்படி கூப்பிட்டவது இந்த பிரகார நாயகியாகிய திருமங்கையாழ்வாரை துன்புறுத்துகிறது என்று சொன்னார். இவற்றை கூட்டிலிருந்து பிரிக்க வல்லவர் எந்த மகானுபாவரோ என்கிறார். இதுல சொல்லுகிறார், அரிய செயலை செய்து தன்னை எல்லாரும் காணும்படியாக மண்டிலே இட்டவன். அதே செயல்னாக்கா எப்படி? அந்த மழை ஆயிரம் அலற எல்லாருக்காகவும் அவன் கோவர்தனத்தை குடையாக எடுத்தான். முன்னில் பழையதாக நிறைந்த பொருளத்தை பரிகரிப்பார் யார் என்கிறார். ஏறக்கோலே நலிவுதான் மண்டிலே பெரிய ஆர்ப்பத்தோடு இந்த பெண்ணை மலை இருந்த ஈறுகின்றன. பண்ணை என்றால் பனை, முன்னில் பெண்ணை மேல் பண்ணை என்றார். பெண்ணை என்றது பண்ணை நாச்சு, பனையின் அர்த்தம். சத்திரம் போலே கடுகு முடிந்து விடாது என்கிற நலியா நினைகின்றன. பிரிப்பன பிரிந்து கூடுன கூட்டி திரிகின்றாள். அது பிரிஞ்சிருக்கிறது. யாரு? அந்த அண்ணின் கூட்டை. ஆனா பானமரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது. அப்ப இணையோடு இருக்கிறதுல அந்த இடத்துல அண்ணில் பறவைகள் பிரிந்திருக்கின்றன என்கிறார். இனி இத்தால் சொல்லித்த என்னென்றால், இந்த அண்ணிலின் துணி பாதகமாகாதபடி அவன் என் மொழியோடு கூட வந்து சேர்க்க வல்லார் இல்லையோ.
அப்போ அன்னினின் கூட்டை போன்று பாதகம் ஏற்படாதபடி அந்த துனியானது துனி பாதகம் ஆகாதபடி, அதுக்கு துனி பாதகம் இது என்ன அர்த்தம்? அன்னினை பறவை பிரிக்காமல் இருப்பதுதான். அதை போன்று எம்பெருமான் என்னோடு சேர்ந்து என் முலையோடு சேர்ந்து கொடுவந்து சேர்க்க வல்லார் இல்லையோ, யாருமே இல்லையா என்று பாசனம் விடுகிறார் இந்த பாசனத்தினாலே. அடுத்த பாசனம், இரண்டாவது பாசனம். பூங்குருந்த சித்து அணை காய்ந்து அரிமா சிகுத்து அங்கு வேடத்தின் கும்பு கொண்டு வன்பை மலை வாங்கி உண்ட அவ்வாயின் நிற்க இவ்வாயன்மாய் ஏங்கு வேங்குழல் என்னோட ஆடும் இளமையே. இந்த பாசனமானது கீழ்பாசுரத்தில் முளரி கூட்டத்தில், அதாவது கீழ்பத்திலே சொல்லிக்கிறார். பழையதாக என முந்திர உபயோகித்து கூட்டை பிரிக்கையாவது தான் முற்றத்திலே நில்லாதே உள்ளே நாயகனோடு கண்ணிறங்கி கிடந்தால் இந்த கூட்டுக்கும் தனக்கும் பிரிவு உண்டு என்பது சொல்ல வேண்டும் என்று. தான் முற்றத்திலே இருக்கணும், இருந்து முற்றத்திலே இல்லாமல் உள்ளே நாயகனோடு கண்ணிறங்கி கிடந்தால் எம்பெருமானோடு இருந்தார் இந்த கூட்டுக்கும் தனக்கும் பிரிவு உண்டு. அப்போ இந்த கூட்டுக்கும் தனக்கும் பிரிவு ஏற்படும் என்று சொல்ல வேண்டும் என்று எதாவது கூடாது என்றார்கள். அந்த கூட்டிலேயே இவர் இருப்பதை கொண்டு தானும் எம்பெருமானும் இருக்க வேண்டும் என்கிறார். அடுத்த பாசனத்தில் இரண்டாம் பாட்டு. அந்நிலம் குரலுக்கு நொந்து கூட்ட வல்லார் உண்டோ என்று இருக்க அவ்வளவிலே மாமணி மன்னர் வராமையாலே பெண் இப்படி பெண்ணை மேல் அன்றினின் கையில் அகப்பட்டு நின்றாள் என்று உடம்பு அன்றின கூட்டிலே இவள் மனசு ஈடுபட்டு உடம்பு வெளுத்துப்பட்டது. பண்டு வந்தவள் பண்டனந்தவனை குழலுவது நாமர்கள் வந்தான் என்று ஆரியர்பால் என்று குழலுவத கூச்சி தான் சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. இரண்டாம் பாட்டு. பூங்குருந்து அடியே பிடித்து தலையளவும் சொல்லி தரிசனியமாய் பூத்து நின்ற குருந்த மரத்தை முறித்து ரிஷபங்கள் ஏழின் கேசிவாய நிரசித்து கேசிவாயை அனாயாசன கிழித்து அங்கே பயாவகம் அம்படி வந்து தோன்றின கோரியாபிடத்தை நிரசித்து அதன் கொம்பை வாங்கி அவனை கண்டு வைத்தும் நதி வேணும் என்று வந்த நெஞ்சில் திண்மையுடைய பூதனை முறையை சாதனமாக உண்டு அப்படியே அவர் பிராணனை முடித்தவன் நிற்க இந்த இடையனானவன் வாயிலே வைத்து ஸ்தானே நின்று ஏங்கி ஊதுகிற குடலானது என்னோட பாரிசமான வியாபாரங்களை பண்ணான்றது. சந்தேக சாம மதுரைகி என்கிறபடியே நம்பி மூத்த பிரான் இருக்கிறது. இந்த இடத்துல பலராமனுடைய வேங்குடல், பலராமனும் அந்த குடலை ஊதுவானாம். வேங்குடல்னாக்கா உனக்கு அந்த புல்லாங்குழலால் செய்யப்பட்ட குடலை ஊதுவான். வேங்குழல் இளமை பாவித்து உடையதாய் என்னை துன்புறுத்துகிறது, அவனும் ஊதுவானான். அந்த குழல் உணவு ஆழ்வாரை துன்புறுத்துகிறது. பூத்த குருந்த மரத்தை முறித்து குருந்த முசித்தான், குருந்த மரத்தை சாய்த்தான் எம்பெருமான். அது மட்டுமில்ல, ரிஷபங்களை கோபித்துக் கொன்று பகையாய் வந்த கேசின் மாயை பிழைந்து 7 ரிஷபங்களை ஒன்றாக வைத்து அந்த நப்பினை பிராட்டி பிறக்கும் பொழுதே அந்த அவனுடைய தந்தையானவன் அந்த ரிஷபங்கள் பிறந்தன, அவற்றையும் சேர்த்து வளர்த்தான். நன்றாக கொம்பு சீவி வைத்திருந்தான் ரிஷபங்கள் 7ஐயும். அந்த 7ஐயும் கொம்பு சீவி வைக்கும் பொழுது அது நன்றாக கூர்மையா இருக்கும். இந்த 7 ரிஷபங்களை அடக்குகிற எவனோ அவனே நப்பினை பிராட்டி மன்னம் செய்யலாம் என்று சொன்னவுடனே எல்லாரும் நப்பினை பிராட்டி மேலே ஆசை இருந்தாலும் அந்த ரிஷபங்களை பார்த்து பயந்தார்கள். எம்பெருமான் அந்த ரிஷபங்கள் நடுவிலே இருந்து கூத்து ஆடினான். ரிஷபங்களை கொன்று ஒன்றால் அணைத்து கொன்றான். பகையால் வந்த பிறகு அது மட்டுமில்ல, கேசி என்பவன் ஒரு குதிரை, கேசி என்றால் குதிரை வடிவிலே வந்தவன் அசுரன். அவன் வாயை பிளந்த அந்த குதிரை வடிவிலே வந்தவன் ஆனவன் நன்றாக எம்பெருமானை பார்த்தவுடனே
வாயை திறந்து கொண்டான். அப்படியே அவனை முழுங்கிவிட வேண்டியது. அப்ப தன் கையை வைத்து வாயை வளர்த்தான். வளர்த்து முடிக்கும்படியாக செய்தான். கேசியின் வாயை பிளந்து அது மட்டும் இல்லாமல் கம்சனால் அனுப்பப்பட்டு மதுரைக்கு வருகிறான். வந்தவுடனே கொலையாபீடத்தின் யானைகளை கொலையாபீட யானையை அதுக்கு யானை என்ன பண்றாங்க, நன்ற மதமிக்க யானை. அந்த யானையினுடைய தண்டத்தை பறித்து களைத்து அது மட்டும் இல்லாமல் கொடிய போதனையும் முளை கையில் வாங்கி சுவைத்துண்டான். அவன் யாருனாக்கா, அவன்தான் பூத்த குறைந்த மரத்தை உசித்தான், ரிஷபங்களை அடக்கினான், 7 ரிஷபங்களை பகையால் கேசியின் வாயை நிரசித்தான். பிறகு கொலையாபீட யானையை நிரசித்து அது தந்தங்களை பறித்து அந்த தந்தங்களை பறித்தான். அவன் யாருன்னா, அவன்தான் பூதனுடைய பாலை பருகினான், விஷத்தை பருகி வாழ்ந்து சுவைத்துண்டான். ரொம்ப சுவையோடு சாப்பிட்டான். சுவைத்துண்ட இவ்வாறான வாயுடைய கண்ணபிரான் அவன்தான் துன்புறுத்துகிறான். அப்பேற்பட்ட கண்ணபிரான் துன்புறுத்துகிறான் என்பது அல்லாமல் இந்த ஆயனாகிய பலராமனும் அவன்தான் பண்ணானாக்கா, இவனும் சேர்ந்து பண்ணானா. பலராமனும் சேர்ந்து பண்ணுகிறான். அவனுடைய ஒலிபெருக ஊதுகிற வேங்குடலானது என் விஷயத்தில் இளமை செயலை செய்து, அதாவது வலியிட்டு என்னை துன்புறுத்துகிறது. அவன் ஊத என்ன, இந்த இளமை செயலானது வலியுற்று மேன்மேலும் வலி ஏற்பட்டது, அதாவது வேதனை ஏற்படுகிறது, துன்புறுத்துகிறது, என்னை மேலும் துன்புறுத்துகிறது. அரிமா பகையுடைய குதிரை. அதாவது இந்த இடத்துல சொன்னான், பூங்குருந்து சித்து ஆணை காய்ந்த அரிமா சிறுத்து. அரிமா என்றால் பகையுடைய குதிரை அர்த்தம். அவ்வாயன் இவ்வாயன் என்று பிரிக்க, அவ்வாயன் என்றால் கண்ணன், இவ்வாயன் என்றால் பலராமன் என்று பிரிக்க இது இளமையாகும். இளமை வாய்ந்தது போல் துன்புறுத்தும் என்பது மிக துன்புறுத்தும் என்று பாசனம் விட்டால். 3வது பாசனமானது மல்லொடு கஞ்சனும் துஞ்சவண்ண மணிவண்ணன் அல்லிமலத்தன் துடாய் நினைந்திருந்தேனையே எல்லியில் மாறுதும் வந்தடும் அதுவண்ணியும் கொல்லவல்லேற்றின் மணியும் கோயின் மெய் செய்யுமே. கோயின்மையினாக்கா ஆராய்ச்சி இல்லாத செயலை செய்வது கோயின்மை செய்வது. ஆராய்ச்சி இல்லாமல் ஒரு செயலை செய்வது ஏதோ தம் போக்குக்கு செய்வது. மல்லோடு இந்த இடத்துல கஞ்சன் தண்டலும் ரிஷபத்தின் கழுத்தில் உள்ள மணியும் சேர்ந்து என்னை வருத்துகின்றன. கீழே கண்ணனும் அந்த இடத்துல முதல் பாசனத்தில் என்ன சொன்னார், அந்த இடத்துல அன்றிலும் குரல் என்னை ஈர்க்கின்றது என்று சொன்னாள். அது மாதிரியே எம்பெருமானும் என்ன செய்கிறான். கீழே அடுத்த பாசனத்திலே எம்பெருமான் தான் நலிகிறான் குருந்தமுசித்தவன். ஆனால் அவன் மட்டும் இல்லாமல் இந்த பலராமனும் என்னை சேர்ந்து அவனுடைய குரலானது என்னை நலிகின்றது என்று சொன்னார். இந்த பாசனத்திலே தென்றல் தீவீசமின் செய்கேன் என்று சொன்னார். இந்த இடத்தில் மல்லொடு கஞ்சனும் துஞ்ச உண்ண மணிவண்ணன் அல்லிவன தந்துடாய் நினைந்திருந்தேனையே எல்லியில் மாறுதும் வந்தடும் அதுவண்ணியும் கொல்லவல்லேற்றின் மணியும் கோயின்மை செய்யுமே. அதாவது கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல், மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று மாறுதம், வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வாடை, தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று தென்றல். இந்த இடத்தில் மாறுதம் என்று சொல்ல, மாறுதம் என்றால் தென்றல்னு கூட சொல்லலாம். தென்றல் என்று காற்று வீசுறதுனால. 3ஆம் பாட்டு அவன் வரவிட்ட மல்ல வர்க்கத்தோட கம்சன் முடியும்படி விரோதி போக பெற்றதாலே சமஹரமான வடிவம் தானுமாயிருக்கிறவன் அப்போதிட்ட வெற்றி மாலை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டதை ஏன் நினைத்துக் கொண்டிருக்கிற என்னை அவன் ஜெயிச்சான். இந்த மன்னர்களை வென்றான்,
சந்தனம் அழியாமல் உடம்புல பூசின இந்த மாலாக்காரர் கொடுத்த மாலையை இட்டான், சந்தன கூனி கொடுத்த சந்தனத்தை பூசினான், அது அழியாமல் கந்தனை அழித்தான். அந்த மாலை தான் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டதை நினைத்துக் கொண்டிருக்கிற என்னை, ஐயோ அந்த மாலை கிடைக்கணுமே என்று ஆசைப்பட்டாராம். என்னை சந்தியாசாயத்திலே வந்த தென்றலானது நிறையானது, ஐயோ அது கிடைக்கணுமே, அந்த எம்பெருமானுடைய அந்த திருவுடம்பு கிடைக்காதா என்று, அதாவது மல்லர்களை கொண்ட திருவுடம்பு வீரத்திரும்பு நிறைந்த அந்த திருவுடம்பு கிடைக்காதா என்று நினைக்கும் பொழுது தென்றல் வந்து என்னை நனைகின்றது. தென்றல் வந்து நனைகிறது. அதுக்கு மேலே வெளிநிலையத்திலே நாகை தொடர்ந்து அது கைபுந்தால் மேலாதபடி இருக்கிற விஷபத்தினுடைய கழுத்தில் மணியோசையானது ஆராய்ச்சி இல்லாத இடத்தால் சேதை செய்யான்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்றலும் நலிந்தது. தென்றல் தான் நலிகிறது என்று பார்த்தால், இந்த ரிஷபத்தில கிராமத்திலெல்லாம் பார்த்தா தெரியும், கழுத்திலே அந்த எருதுகளுக்கும் பசுக்களுக்கும் மணி கட்டியிருப்பார்கள். அந்த மணி சத்தமானது அந்த வெளிய நாகன்னாக்கா அந்த நாக்கு அது கைபுந்தால மீளாதபடி இருக்கிற ரிஷபத்தினுடைய கழுத்தில் கட்டியிருப்பார்கள். மணியானது ஆராய்ச்சி இல்லாத இடத்தில் செயல் செய்யான்றது. அது மட்டும் இல்லாமல் அதுவும் செஞ்சது. தென்றலோடு கூட அந்த மணியானது மேலும் மேலும் என்னை வருத்துகிறது என்று சொன்னார். இதை சொல்லலாம். கஞ்சன் ஏவ வந்து 2 மல்லரும் கஞ்சன் மாலை செய்து வெற்றி பெற்ற எம்பெருமான் சூடிய இதழடந்து குளிர்ந்து திருத்துழாய் மாலை அணிந்திருக்கிறான். திருத்துழாய் மாலை நினைந்திருப்பேன் நான். அந்த திருத்துழாய் மாலை கிடைக்காதா என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்தி வேளையில் சாயங்கால வேலை பசுக்கெல்லாம் திரும்பி வருகிறது. தென்றல் நான் இருக்குமிடம் தேடி வந்து அந்த தென்றலானது என்ன பண்றது, நான் எங்கே இருக்கிறேன் பார்த்து என்னை நலிகிறது. இவனை நலிய வேண்டும், இவளை நலிய வேண்டும் என்ற எண்ணத்துடனே தென்றல் வீசுகிறது. அன்றையும் வெளிநிலத்திலே திரிகிற வலியனான ரிஷபஸ், வெளியில இந்த மேய்ச்சல் நிலையத்திலே திரியக்கூடிய எருதுகள் கழுத்தில் கட்டியிருக்கிற மணி இருக்கிறது, அதுவும் செருக்கலான செயலை செய்கிறது. அதுக்கும் கொஞ்சம் ரிஷபம் என்றாலும் செருக்கு ஜாஸ்தி. அப்போ அது கழுத்தில் இருக்கிற மணியானது இன்னும் செருக்குடன் இருக்கிறது. அதுவும் இந்த தென்றலோடு சேர்ந்து என்னை வருத்துகிறது. எல்லி என்றாக்க இரவு. கொல்லை வல்லையத்தின் மணியும் கோயின்மை செய்யுமே. கொல்லை நகை வெளிய நேரத்தில் மேய்ச்சல் நேரத்தில் மேயக்கூடியது வெளிநிலம் என்று அர்த்தம். அடுத்த பாசுரம் 4வது பாசுரம். பொருந்த மாமரம் ஏழுமெய்த புனிதனார் திருந்து சேவடியின் மனத்து நினைதரும் கருந்தன் மாங்கடல் கங்குலார்க்கும் மதுவன்னியும் வருந்த வாடை தரும் இதற்கினி என் செய்கிறேன். கீழே தென்றல் வந்தது. அது கூட கோயின்மை செய்யக்கூடிய அந்த மணி எதிர்களின் மணியை ஓசை கட்டது என்று சொன்னார். 2 சேர்ந்து படுத்து தன்னை வருத்துவதால் சொன்னார். இந்த இடத்துல வாடை வருந்துகிறது. வாடை காத்துனாக்க வடக்கிருந்து வீசக்கூடிய பனி கலந்தால் கொண்டு வீசுவது வாடை காற்று என்கிறார். கரையில இந்த இடத்துல அடி குறிக்க ஒண்ணாதபடி குவியானில் உள்ள மராமரங்கள் எழையும் இது ஆசிர விஷயத்தில் தமக்கு உண்டான போனம் தரை காணாத உண்ணபடி இருக்கிறது. அவருடைய ஐஸ்வர்ய பிரகாசமான திருவள்ளுவர்களை அனுசந்திக்கும் பொழுதெல்லாம் கருத்த தன்மையுடைய உடைத்தாக இருக்கிற கடல், அதாவது சுக்ரீவனுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்கு, எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக எம்பெருமான் ராமாவதாரம் எடுத்து அந்த 7 மாமரங்களையும் ஒரே அம்பினாலே அழித்தான். பொருந்த மாமரம் 7 மீத புனிதனார். அந்த ராமாவதாரத்தை அப்பேற்பட்ட எம்பெருமான் என்ன செய்கிறான், 7 மீது ஆசிரிய விஷயத்தை தமக்குண்டான அகோரம் தரை காணாவதன் உண்ணாதபடி இருக்கிற அவருடைய ஐஸ்வர்ய பிரகாசமான திருவடிகளை, அப்பேற்பட்ட திருவடிகளை
அனுசந்திக்கும் போதெல்லாம் கருத்த தன்மை, அப்போ எம்பெருமான் திருவடியை நினைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆறுதான் கருத்த தன்மையுடைய கண்ணங்குருன்னு இருக்கான். ஏன்னா எம்பெருமான் இருப்பினால அந்த கடலானது கருத்து நிறத்தோடு இருக்கிற கடல் ராத்திரியில என் எளிமை கண்டு மிகைத்து கூப்பிட பார்க்கிறான். அது இவளை பார்த்து கேலி செய்வது போன்று இருக்கிறதா, கூப்பிடாது நிற்கிறது. அதுக்கு மேலே நான் வருத்தும்படியாக பலவானாயிருக்கிற வாடியானது சாரா நின்றது. அந்த ராத்திரில அந்த கடலானது நான் தனியா இருப்பதை பார்த்து அது கோஷமிடுகிறது, சத்தமிடுகிறது. அப்பொழுது இந்த கடல் தான் அப்படி செய்கிறது என்று சொன்னால் இந்த வாடையும் வந்து வீசுகிறது. யார இந்த இடத்துல சொல்றார், வாடை வருந்துகிறது என்கிறார். தரையிலே மூன்று இருந்து திண்ணியனமாக விழுந்த 7 மாமரங்களை கிழந்து வேர் பார்த்திருக்கிறான், அசைக்கவே முடியாது. 7 மாமரங்களை முறித்த பரமபாவனரான ராமனின் பரமபாவன் ராமன் ரொம்பவும் சௌலபியமானவன், எல்லாரும் அணுகக்கூடியவன், எல்லாரும் தோஷங்களை போக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட ராமனின் சிறந்த திருவடிகளை என் மனத்தில் நினைக்கும் போது அதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். போதெல்லாம் நிகழ்வது கருத்து குளிர்ந்த, அதாவது கருப்பாகவும் இருக்கிறது, குளிர்ச்சியாகவும் இருக்கிறது, பெரிய பெரிய அளவா இருக்கிறது கடல். அந்த கடல் முழுவதும் சத்தம் போடுது. பெருசா சத்தம் போட்டு நம்ம தாங்காது. இந்த பத்ரி யாத்திரை இந்த அழகானந்தா சத்தம் போடுது. எப்படி சத்தம் போடுதுன்னாக்கா மனுஷ சத்தம்னா ஒண்ணுமே இல்லை, பிரம்மாண்டமா சத்தம் போடுது. ஒரு நதி, ஒரு அழகானந்தா என்னக்கூடிய ஆறே இப்படி இருக்குன்னா கடல் முழுங்குனா இப்படி இருக்கும். அந்த கடல் முழுங்குன்றது அது மட்டும் இல்லாமல் நான் துன்புறும்படி வாடையானது. அந்த சமயத்துல வாடை காத்து வேறு வீசுது. தனியா இருக்கேன்னு இந்த கடலும் முழங்குகிறது என்று பார்த்து அதே சமயத்துல வாடை காற்றும் வீசுகிறது. இதற்கு பரிகாரமா நான் என்ன செய்வேன்? ஒண்ணுமே எனக்கு பரிகாரம் என்ன, யார் எனக்கு துணை என்று சொல்லுகிறார்கள். கங்குல் ஆர்க்கும், கங்குலில் முழுகும், ராத்திரில முழுகும். கங்குல்னாக்கா ராத்திரில முழுகும் என்ற அர்த்தம். 5ஆம் பாசுரம். அன்னமுனிவதும் அன்னிலின் குரல் ஈர்வதும் மண்ண மறிகடல் ஆற்பதும் வளை சோர்வதும் பொன்னங்கலையல்கள் அன்னமென்னடை பூங்குழல் பின்னமனாளர் திறத்தவாய் வளர்கின திறத்தமாயின பிள்ளையே என்கிறார். தாய் இருக்கிறாள் பக்கத்திலே. அவள் ஊர்பகை விடைத்து விட்டானாகில் நாம் எவற்றை வெறுக்கிறது, ஊரெல்லாம் பகையாக்கிட்டான். அப்ப நாம் வெறுத்து என்ன பிரயோஜனம்? உண்டும் பிரயோஜனம் இல்லை என்று தாய் முனிகிறதும் அம்மாவது அவளுடைய தாயானவள் மிரட்டுகிறாளாம், முனிகிறாளாம், அவளை திட்டறாளாம், அவளை வெய்யறாளாம். நானும் அவனமாயிருக்கிற போது அனுகூலமாயிருந்த அந்த அண்ணிலுடைய துணி, அந்த சமயத்துல நானும் அவனும் எம்பெருமானும் ஒன்னா இருக்கக்கூடிய அண்ணினுக்குரிய துணி பாதமாகிறதும் பூமிக்கு வேறியாக இருக்கிற கடல் கூப்பிடுகிறதும் ஆபரணமாக இருக்கிற வளைகடலும் பொன்னாலே செய்யப்பட்ட தரிசனமாக இருக்கிற பரியட்டத்தை உடைய அல்களை உடைய அன்னம் போல் இருக்கக்கூடிய நடையை உடையவளாய் வைத்த கண் மாங்காதே கண்டுகொண்டிருக்க முடியாத தரிசனியமான திருக்குடலை உடையனான நப்பின்னை பிராட்டிக்கு வல்லவரானவர் இடையாட்ட தோற்றமான பின்பிலை இவை நமக்கு இப்படியாக புக்கிறது. அதாவது அவன் ஊர் பகை வளைத்து விட்டானாக, ஊரெல்லாம் பகையாக்கி விட்டான். எல்லாரும் நமக்கு எதிராக, அதாவது எம்பெருமானுக்கு அனுகூலமாக இருந்து நமக்கு பகையாகிவிட்டன. பருவுடையதாய் முனிகிறது, பருவோடு செய்யக்கூடிய யாருன்னா நானும் அவனுமாய் இருக்கிற போது அனுகூலமான அன்றினுடைய துணி, நானும் எம்பெருமான இருக்கக்கூடிய அன்றினின் குரலான துணியானது பாதகம் இல்லாமல் இருந்தது. அந்த துணியை பாதகம் ஆகிட்டாலும்
பூமிக்கு வேலியா இருக்கிறது, ரட்சகமாக இருக்கக்கூடியது கடல். அதுவும் கூப்பிடுகிறது. யார் ரட்சகனோ அது ரட்சகமாக இருக்கிறதோ அவையும் பாதிக்கின்றன. ஆபரண வளைக்காரன். அப்போ பெருமானுடைய பிரிவு தாங்கானால என் கையிலே இருக்கக்கூடிய வலைகளும் கடந்து விட்டன. பொன்னாலே செய்யப்பட்ட, அதாவது இப்போ யாருன்னா அப்பேற்பட்டு யாருன்னாக்க பொன்னாலே செய்யப்பட்டு தரிசனமாக இருக்கக்கூடிய பரியட்டத்தை உடைய ஆள்களை உடைய யாரு அந்த அவய சபையை சொல்கிறாள். பொன்னாலே செய்யப்பட்டு அந்த தங்கத்தினாலே இழைக்கப்பட்ட தரிசனமாக இருக்க பரிவட்டம், அந்த பரிவட்டத்தை அழகாக உடுத்தி இருக்கக்கூடிய அழகபாரத்தை உடைய அந்த நப்பிண்ணை பிராட்டியை, அதாவது அன்னத்தை போன்று இருக்கக்கூடிய அம்சநடையை போன்று இருக்கிறாள். வைத்தகன் மாங்காதை கண்டு கொண்டு இருக்கும்படி தரிசனீயமான திருக்குடலை உடையவர், ரொம்ப அழகான திருக்குடலை, அவர் கசபாதத்தை உடையவர். நப்பிண்ணை பிராட்டிக்கு வல்லபரானவர் அவர் இடையாட்ட தோட்டமான பின்பிலே இவை நமக்கு இப்படியாக புக்கது. அப்பேற்பட்டவன் விரும்பக்கூடிய பெருமான் எம்பெருமானை அனுபவிக்கலாம் என்ற பொழுது இவையெல்லாம் இடையில நமக்கு பாதகமாக ஏற்று அவருடைய பிரணயத்துவம் கண்டு நாம் அகப்பட்ட பின்பே இவை நமக்கு பாதகமாக இருக்கிறது. எம்பெருமானும் நப்பிண்ணை பிராட்டியும் சேர்ந்திருப்பதை கண்டு நாம் அகப்பட்ட பின்பே நாமும் அப்படி செய்யும் பொழுது அவையெல்லாம் நமக்கு பாதகமாயிற்று. எப்படி நப்பிண்ணை பிராட்டியும் பெருமானுக்கு அனுகூலமாக இருந்தது அப்படி இல்லாமல் எனக்கு பாதகமாயிற்றதே என்று சொன்னார். பூர்வாபாதங்களுக்கு சேர்த்தி போராதாகிலும் பிள்ளைங்குரங்காவல்லிதாசன் பின்னமனாளன் திருத்தவமான பின்பு இன்னும் இப்படி ஆயிற்று. எம்பெருமான் பின்னமனாளனான ஆன பின்புதான் இவையெல்லாம் நமக்கு பாதகத்தை செய்கின்றன. சாமானியனில் ஈடுபடும் எல்லாம் இடாவயம் என்பாரை போல அவளோட ஒரு சம்பந்தம் சொல்லி நலிகிறவை நலிந்தால் என்பறாம். அவளோட ஒரு சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அவை நலிந்தா நலியட்டுமே அப்படின்னு சொன்னாலாம். அது சொல்லுகிறான் இந்த பாசனத்திலே. ஆழிய சங்கம் இவையெல்லாம் கண்ணபிரானை நினைத்த பின்பே இருக்கிறாள். யாரு நப்பிண்ணை பிராட்டி வல்லவனான கண்ணனை நினைத்த பின்புதான் அன்னை முனிவதும் அந்நிலை குரல் ஈறுவதும் என்று இந்த பாசனம் விட்டாள். என் நிலவை கண்டு பெற்ற தாய் சீறுபாரா இருக்கிறான். இவர் நிறைய பார்த்து கோபமா இருக்கலாம். அன்றிலும் குரல் என்னை வருத்துவதும் அவர் பிரிஞ்சனாலே அதுவும் அந்த துணியும். அப்போ அந்த சத்தத்தை அந்த குரல் ஈர்வதனாலே பிரகார நாயகி அணிந்துள்ள அந்த வளைகள் கடறுவதும் யாவும் நிகழ்வது எதனால என்னாக்கா அழகிய பீதாம்பரம் அணிந்த அல்குலும் அன்னம்போல் அழகிய நடையும் அணிந்த கூந்தலையும் உடைய நப்பிண்ணை பிராட்டியும் வல்லபனான கண்ணபிரான் இடத்தை அப்பேற்பட்ட கண்ணபிரானத்தை என் மனசு சென்றது. அதனால்தான் இவையெல்லாம் என்னை நலிகின்றன என்று பாசனம் விட்டார். அடுத்த பாசனம் 6வது பாசனம். ஆழியும் சங்கும் உடைய நம் அடிகள் தான் பாழ்மையான கனவில் நம்மை பகர்வித்தார். தோழியன் நானும் மொழிய வையந்து இன்னதே கோழியும் கூறுகின்றது இல்லை கூறுகள் ஆயிற்றே. ஆழியும் சங்க சர்வேஸ்வர லட்சணமாயிட்டு. சர்வேஸ்வரன் என்ன அர்த்தம்? திருவாழியும் பாஞ்சனியத்தையும் உடையவன் என்ற அர்த்தம். திருவாழி ஆழ்வானையும் பாஞ்சன்யன் ஆழ்வானையும் கையில் வைத்திருப்பவன். பாழ்மையான கனவில் நம்மை பகர்வித்தார். பெரிய மென்மையுடைய கையை காலை பிடித்து தாளாந்தி பரிமாற்றம் ஆகியாலே அனுசந்திக்கப்படால் கரை காணாத ஒன்றுபடி இருக்கிற அபர்யாப்தி சம்சலேஷத்தை பெரிய அபர்யாப்தனுக்கு அப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சம்சலேஷ சுகத்தால் நம்மை கூப்பிடுவித்தார். எம்பெருமான் ஆழியும் சங்க பாஞ்சஜன்யாழ்வானையும் சுதரசன் ஆழ்வானை கையில் வைத்திருக்கிறான். சாவந்தான் சர்வேஸ்வரன்.
அப்பேற்பட்ட அவன் என்ன பண்ணான், பெரிய மேன்மையுடையவர் கையை காலை பிடித்து தாழ்ந்து பரிமாற்றமாகிறாரா, பெரிய பெரிய மனுஷன், பெரிய மேன்மையுடையவன். அவன் கையை பிடித்து காலை பிடித்து ரொம்ப தாழ்ந்திருந்து பரிமாற்றமாகியாலே அனுசந்திக்க புக்கால். அதை அனுசந்திக்கணும் பார்த்தாங்க, கரை காண ஒண்ணாதபடி இருக்கிறார். அது கரை கட்டவே முடியாது. அதுக்கு அந்த அனுபவத்துக்கு எல்லையே இல்லை என்கிறார். அபர்யாப்த சந்தோஷ சுகத்தாலே நம்மை கூப்பிடுவித்தார். நம்மை ராஜ்ய நிமித்தமாக சக்கரவர்த்தி திருமணை சொல்லாதது இல்லை. தேன துக்கேன என்கிறபடியே ஒருபடியாலும் ஆய்திரவாதே பெருமாள் தாபச வேஷத்தோடு பார்த்து என்னை கவர்ந்து நின்று கண்ணநீரை விழவிட்டால் இதே. இப்படி இருக்கிற தாத்துமாயிருக்க நம்மை கூப்பிடுவித்தார். தோழி இத்தியாதி சமான சுக துக்கைகளாலே எங்களை ஒழிய எங்கும் எல்லாரும் உறங்கிற்று. விடுவிக்க பிராப்தமான இதுவும் அரிதாகியானது. கூரிருளாயிற்று. விடுந்த பின்பு இருள் கால் வாங்குவதும் இல்லை. யாவரும் துயில்கின்றனர். உலகமே தூங்கிட்டு, உலகம் யாவரும் துயில்கின்றனர். இருளும் நீங்கவில்லை. பதிராயிரத்து நல்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. மணி 12 மணி ஆயிடுச்சு. நல்லன்னு ஒரு சத்தம் கேட்கும். நல்லன்னு, அதான் நள்ளிரவு. இருளும் நீங்கவில்லை. திருவாடி சங்கமுடைய நமக்கு சுவாமியான சர்வேஸ்வரன் கரை காணாத உண்ணாதபடி பரவியுள்ளதாய் கனவு போன்ற கனவில் கனவுல வந்தாராம். பாழுமையான கனவில் நம்மை பகர்வித்தார். பாழுமையான கனவில் நம்மை பகர்வித்தார். கண்ணு முடிச்சா கண் இமை பிரியாத அளவு அவன் கலந்தான். கூப்பிடுவித்தார். கனவு போன்ற கலவையில் நம்மை கூப்பிடுவித்தார். என்னுடனே இன்ப துன்பங்கள் அனுபவிக்கும் தோழியும் நானும் தவிர மற்ற உலகத்தினர் என்னுடைய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் பங்கெடுக்கக்கூடிய தோழியானவள் இருக்கிறாள். அவள் விழித்துக் கொண்டிருக்கிறாள். அவளும் நானும் விழித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் உறங்குகிறார்கள். விடுவிக்கு அறிகுறியான கோழியும் கூவதில்லை. இந்த ஜாம கோழின்னு இருக்கும். ஜாம கோழினாக்க ஜாமம் என்றால் யாமம் அர்த்தம். யாமம் 3 மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம் என்று பேர். ஒவ்வொரு ஜாமத்து ஆரம்பத்திலும் கோழி கூவும். அந்த கோழியும் கூவவில்லை. அடர்ந்த இருளோடு இருளோடு விடிந்த பின்பும் நீங்க இருந்தில்லை. அடர்ந்த இருளோடு இந்த விடிந்த பின்பும் அந்த இருள் இருக்கிறது இல்லையா, அது விடிந்த பின்பும் கூட நீங்க இல்லையா, அவங்க விடியாமல் போய்விட்டுதான் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட இது எம்பெருமான் என்னை பகர்வித்தார். கண்ணிலே பிரியமில்லை. நானும் தோழியும் இருக்கிறோம். உலகங்கள்லாம் தூங்கித்து கோழியும் கூப்பிடவில்லை. அடர்ந்த இருளும் விடியவில்லை என்று பாசனம் அடைகிறார். அடுத்த பாசனம், காமன் தனக்கு முறையில்லேன் கடல் வண்ணனார் மாமனவாளன் எனக்குத்தான் மனம் சொல்லில் யாகங்கள் தோறும் எதிர்வீசும் மின்னிளம் குங்கைகள் மாமணி மன்னர் திறத்தவாய் வளர்கின்றவை. காமன் தனக்கு, அதாவது இந்த இடத்துல சொல்றார், கீழே கோழியும் கூகின்றதில்லை என்று சொன்னதுக்கு காரணம், கோழி காலை அதாவது விடிவை சுசிக்கக்கூடிய காலம். கோழி கூவுகிறது 4 மணிக்கு கூவும். அப்போது கடிகாரம் அந்த காலத்தில் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு சுசிப்பார்கள். அது மாதிரி இந்த இடத்தை காமன் தனக்கு முறையில்லேன், காமனுக்கு நான் பாத்திய கோடியாகிலே கோடியிலே ஆகைக்கு ஒரு பிராப்தி இல்லை. காரணம் என்றால், காமன் எனக்கு இரவு முழுதும் வேதனை உண்டு பண்ணுகிறான் என்கிறாள். ராத்திரிலாம் தூங்காதனாலே காமனானவன் தூங்காமைக்கு காரணம், காமன் எனக்கு இரவு முழுதும் வேதனை கொடுத்தான். மன்மதன் என்னை நடுவிக்க வைக்கையே இல்லை. கடல் போல் திருமேனியுடைய மன்மதன் என்னை நடுவதற்கு வகையே இல்லை. இப்படி எல்லா விஷயத்திலும் என்னை நடுவிட்டானான்.
காரணம் என்னென்ன? கடல் போல் திருமேனியுடைய கண்ணபிரான் எனக்கு மணவாளர். கடல் இது அந்த மன்மதன் செய்வது நியாயமில்லை. காரணம் என்ன என்றால், கடல் போல் திருமேனியுடைய கண்ணபிரான் எனக்கு மணவாளர், எம்பெருமான் எனக்கு மணவாளர். அதாவது அவருக்கு மகனான மன்மதனும் எனக்கு மகன். மன்மதன் நம்மை இரவு முழுதும் வேதனை செய்வித்தான் என்பது அது உசிதம் அல்ல. காரணம் என்னென்றால், கண்ணனுக்கு அவன் பிள்ளை, சாட்சாத் மன்மத காமனை பயந்த காலை என்னும்படியாக அந்த மன்மதன் கண்ணனுக்கு மகன். நானும் அவருக்கு மகனான மன்மதனோ எனக்கு மகன். அப்போ தாய் உறவிலே ஆகிறது. ஆனால் இவன் என்னை வருத்தும் வகையை சொன்னால், இதை போய் அதையும் மீறி அவன் என்ன வருத்துகிறான். எப்படி சொன்னால், யாமங்கள் தோறும் விரகச்சை கணலை தூக்கிறான். ஒவ்வொரு யாமங்கள் 3 மணி நேரத்துக்கு விரகத்தை ஏற்படுத்துகிறான், கணலை தூக்கிறான். என்னுடைய இளமலைகள் நீலமேனி போன்ற திருமேனியுடைய சர்வேஸ்வரன் நினைத்து அவனுக்கு பயன்படுவனவாக வளர்கின்றன. அப்போ என் இடமுகைகள் இருக்கிறது எம்பெருமானுடைய திருமேனியை உடைய சர்வேஸ்வரனை நினைத்து அவனுக்கு பயன்படுவனவாக, அவனுக்கு பயன் ஏற்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய இளமலைகள் வளர்கின்றன என்று பாசனம் விட்டார். அடுத்த பாசனம், மஞ்சிரு மாறும் சோதை மனாடனார் நெஞ்சம் நிறை கொண்டு போயினார் நினைக்கின்றனர் வெஞ்சிடர் போய் விடியாமல் எவ்விடம் புக்கதோ நஞ்சுடனும் தூயினால் நமக்கெனி நல்லதே. 8ஆம் பாசனம். மேகபதத்தளமும் செல்ல பொங்கின மாலினம் சாலை, மாலினம் மயன்மிகு பொழிசோல் மாலினம் சாலை என்றார். அமர இந்த இடத்திலே மேகபதத்தளமும் செல்ல பொங்கின சிகரத்தை உடைத்தான் திருமலையில, அதாவது திருமாலின் சோலையிலே தமக்கு கல்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு இங்கே நம்முடைய செவ்வியறிந்து புஜிக்கைக்கு அவசர பிரதீட்சனாய் இருக்கிறவர் நெஞ்சில் அடக்கத்தை கொண்டு போனார். ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே திருமாலின் சோலைக்கு எழுந்தருளின எம்பெருமான் என் நெஞ்சிலே இருக்கக்கூடிய அடக்கம் என்பதை பறித்து சென்று விட்டான். அடக்கம் இல்லாமல் விட்டது. இப்படி இத்தலை இப்படி சர்வசபாகாரம் பொன்னனோ ஆகாது என்று நெஞ்சில் இத்தனை இறக்கமும் இன்றி இருந்தார். இவனுடைய நெஞ்சை அதாவது அடக்கத்தை பறித்து விட்டோம் என்று இரக்கமும் இல்லாமல் இருக்கிறார். என மணவாளர் அவருக்கு மன்மதனோ என்று சொல்லி எனக்கு மகன். அதான் சொன்னார். மஞ்சுரு இச்சரீரம் நைந்து முடிந்தால் நமக்கு இனி நல்லதே. ரட்சகன் பாதகனானவாறு அவன் பரிகரமும் பாதகமாகாதே. எத்தனையே ரட்சகனே பாதகனாக அவன் பரிகரங்கள் சொல்வதற்கு என்ன குறைவு? அவன் பரிகரமும் பாதகமாக இவன் சந்நிதியிலே வர்த்திக்கில் இவனை அனுவர்த்தித்துக் கொண்டு தாத்த காலத்தில் விடைமொன்றி நினைத்து செய்யாதே போனவிடம் தெரியாதே போனான். தாத்த காலத்திலே விடிய வேணும். எப்போ எம்பெருமான் பிராப்த காலத்திலே வந்து நம்மை விடிய வேண்டும் என்று நினைத்து செய்யாத போன இடம் தெரியாதபடி போயிட்டான். எவ்விடம் புக்கதோ இவன் ஆக்ஞை அந்த நெஞ்சிலே இருக்கக்கூடிய அடக்கத்தை பறித்து கொண்டு சென்று விட்டான். ஆக்ஞை நடையாடாத ஒரு இடமும் தேடி போனானே அவன் பாதகனான பின்பு பரிகரமும் அவனுடைய பரிகரமும் போய்விட்டது. இனி இருந்தபடி சரீரமானது சிதிலமாய் முடிந்து அப்போ இந்த சரீரமான சிதிலமாயிட்டு பிழைக்கும் இத்தனை. அப்போ பிழைக்கும் இத்தனை இனி பிழைப்பதற்கு வழியில்லை. இனி நமக்கு ஜீவிக்கு ஒரு பொருள் இல்லை ஆகாதோ என்றார். இந்த சரீரம் முடிந்தால்
நமக்கு நல்லது என்கிறாள். மேகபதத்தளம் ஓங்கி திருமாலின் சோலில் எழுந்தருளிக்கும் பெருமான் என் நெஞ்சில் உள்ள அடக்கத்தை கொண்டு கவர்ந்து கொண்டு போய்விட்டார். என்னை ஒருபோதும் நினைக்கவில்லை. சூரியனை உதிக்காமல் எவ்விடத்தில் சென்று ஒழித்தானோ அவன் என்ன பண்ண, சூரியனை மறைச்சிட்டானோ. ஏன்னா சூரியன் விடிஞ்சிருச்சுனாக்கா இவருடைய துக்கம் போயிடும். என் துக்கமே துன்பமே ஆன பின்பு நம் சரீரம் அந்த இரவு அதாவது இந்த இடத்துல சொல்ல வெஞ்சிலர் போய் விடியாமல் வெஞ்சிலர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டானாக்கா விடியாமல் போயிடும். விடியாமல் போய் இருட்டாவே இருக்கும். அப்போ இன்னும் ஜாஸ்தியாக இன்னும் அதிகமாக துன்பம் ஏற்படும். இவ்வாறு துன்பமே ஆன பின்பு நம் சரீரம் சிதிலமாய் முடிய பெரில் நமக்கு நல்வாகும். இந்த சரீரம் போகட்டும். இவ்வளவு கஷ்டங்களோடு இருக்குது. இந்த சரீரம் எதற்கு வேண்டும்? நல்லது. இவ்வாறே துன்பப்பட வேண்டியதில்லை. அந்த சரீரம் அந்த அடக்கத்தை எட்டுமாட்டானுங்க, ஆத்மா எட்டுமாட்டானுங்க. சரீரம் தானே பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. மேல துன்பம் இன்னுமே அந்த ஆத்மா துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டியது சரீரம். அந்த ஆத்மாவை பறித்த உடனே இந்த சரீரம் இருந்தா என்ன போனா போட்டோம் என்று சொல்கிறார். அடுத்த பாசுரம். காமன் கணைக்கு ஒரு இலக்கமாய் நலத்தின் மிகு பூமரு போல என் பெண்மை சிந்தித்திராது போய் தூமலர் கொண்டு தோடினாம் தொழுதேத்தினால் கார்மிகில் மன்னரை கண்களால் காணலாம் உண்டோ. அவன் வருமளவும் காத்திருப்போம் நிலையை தவிர்த்து சொன்ன தோழி சொன்னாலாம் இருத்த உபாசன கிரமத்தில் அவனை தொழுதால் அவனை பெறக்கூடுமோ என்கிறாள். இதோட உபாசனை பண்ணலாமா, உபாசனை பண்ணி எம்பெருமானை பெறலாமா என்று சொன்னாள். தோழி மன்மதனுடைய கணக்கு இலக்காக துன்புற்றிருப்பதை காட்டிலும் ஆத்ம குணங்களாலும் ஒப்புணைகளாலும் அடைகளாலும் மிகச்சிறந்த நம் பெண்மையை மதித்து ஆத்ம குணங்கள் அந்த பெண்மை ஜீவாத்மானுடைய குணங்களாலும் ஒப்பனை அடைகளாலும் மிகச்சிறந்த நம் பெண்மை இருக்கிறது. அதை ரொம்ப எம்பெருமானுக்கு பாங்காக ஆக்கி வைத்திருக்கிற அந்த ஆத்மா இருக்கிறத பெண்மை மதித்து அவன் வருமளவும் காத்திருப்பதே தக்கது என்று இருக்க வேண்டாம். அவன் வரப்போறான்னு காத்திருந்தான். அவனுக்காக தான் எல்லாம் செய்கிறோம். அவனுக்காக காத்திருக்க வேண்டாம். அவன் இருக்குமிடம் சென்று எப்போ இந்த ஒப்பனை ஆடுகளோடு சென்று தூய புஷ்பங்களையும் நல்ல வாசனை பொழிந்த புஷ்பங்களையும் தீர்த்தத்தையும் பரிமளங்கள் நிறைந்த தீர்த்த கையில் கொண்டு நாம் இருவரும் காலமேகம் கொண்டபடி அவன் எப்படிப்பட்டவனா அவன் குளிர்ச்சி வருந்தவன். இப்படி நான் காலமேகத்தை கொண்டு இருக்கக்கூடிய வடிவுடையவரை நாம் துதித்தால் சேவித்தால் கண்களாலே சேவிக்கப் பெறுவோமா. துதித்தால் அப்ப கண்ணார பார்க்கலாம் இல்லையா. அதாவது சமகரமான காலமேகத்தை போன்ற வடிவுடைய பெருமானே அவன் வருமளவும் நாம் காத்து கொண்டிருக்காமல் இந்த ஆத்மாவை பக்குவப்படுத்திக் கொண்டு அவனிடத்தில் சென்று தூய்மையான புஷ்பங்களையும் தூய நீரையும் சேர்த்தால் அப்போ சேர்க்கும் பொழுது அவனுடைய கண்களை காலமேகம் என்ற வடிவமே நம் கண்களால் பார்க்கலாம் அல்லவா என்று சொன்னான். பூமரு கோலம் சிறந்த ஒப்பனை அர்த்தம். அவன் முறைதப்பின் என்றான். அவன் பரிகரமும் முறைதப்பின் என்றது. இனி நாமும் முறைதப்பின் என்றாலும் ஜீவிக்கும் மத்தனே என்கிறார். அவன் மட்டும் முறையா இருக்கானவன் இருக்கலையே இல்லையா, நாமும் முறை இல்லாமல் இருக்கலாம் என்கிறார். காமனுடைய அம்பு என்று பெயர் பெற்றவர்க்கெல்லாம் ஒரு இலக்கமாய் அவன் தன்னை ஐங்கணி வில்லி என்று என்ன கடவுதில்லை. ஐங்கணி வில்லி தன்னாண்மை என்று சொன்னார். ஐங்கணி வில்லி என்று கடவுதில்லை. ஓர் அம்பை விடும்போது 5 அம்போடு கூடியிருப்பது அந்த பஞ்சேந்திரங்களும் சேர்ந்திருக்கிறதாம். காமனுடைய சரவருஷத்துக்கு இலக்காய் நோவிடான் இருக்க நலம் மிக்க இவ் ஆத்ம குணங்களோடும் மிக்க ஒப்பனையோடும் கூடியிருக்கிற நாம் அவன்தானே வரும்படி இருக்கை ஒழிய அவனிருந்த இடத்தை சென்று நாம் அவன் இருக்கிற இடம் இது. அதான் சொன்னார் மஞ்சள் மாறு சோதனை என்று சொன்னார்.
புறப்பட்டு போகிறார். இது நம்முடைய நான் மனம் அச்சம் தொடக்கமான ஆத்ம குணங்களுக்கு போராது. அப்போ அந்த ஐங்கன வில்லினுடைய வில்லியானது இந்த ஆத்ம குணங்களுக்கு துளி கூட போராது. ஒப்பனை அழகும் போராது, நம்முடைய நிர்வாக ஸ்திரீத்துவத்துக்கும் போராது என்று எதுவுமே போராது என்று இவற்றை மறைத்து கொண்டிராதே அவன் இருக்கும் இடத்தை சென்று போராதுன்னு சொல்றதை விட அவன் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்வோம் என்றார். சென்று உபாசனத்தை விதிக்கிற சாஸ்திரத்தை சொல்லுகிற கிரமம் தப்பாதபடி நாம் வாசித்தால், எம்பெருமானம் வாசித்தால், அவன் செய்யக்கடவற்றை நாமும் செய்தால், அவன் என்ன பண்ணுவானோ அதை நாமும் செய்தார். அவன் தொழுமத்தை நீயும் கொள்ள வேண்டும் என்று அவன் கை கூப்பினால் நீ கைக பண்ண வேண்டும் என்று என்னை இசைவிக்க நீ படும் பாடு அருதிய பிணையினான் ஏற்றத்தோடு பெருமது தவிர்ந்தாலும் பக்திமான்கள் பெரும்பேறு பெற தட்டில்லையே. பக்திமான்கள் பெறக்கூடியது தட்டில்லையே. பக்தியா அனன்யா சக்தியாக அத்பக்தம் நபதே புறம் என்றானே. நமே மோகம் ஓசோபவே என்று முன்பே அவன் பக்கலிலே சமகரமான வடிவை உடையவரை காண வேண்டும் என்று விடாய்த்து பட்டினியிடுகிற கண்களாலே காணலாகில் அவனை பார்த்தால் கண்கள் பார்க்காமனாலே பட்டினியில் இருக்கிறது. கண்களால் காணமாகில் ஒருமுறை காணலாமாகில் ஒருமுறை பார்த்துக்கிறதான் என்ன, ஒருமுறை பார்த்தா என்ன தப்பு என்று சொன்னார். அடுத்த பாசனம் வெண்ணி விடையுடன் ஏடரத்து அடிகளை மண்ணில் மலிப்புகள் மங்கமன் கதிகள் சொல் ஒன்னு நின்ன ஒன்பதும் உரைப்பவர் தங்கள் மேல் என்னும் நில்லாவினை ஒன்னும் சொல்லில் உலகிலே. 10ஆம் பாட்டு. வெண்ணி இத்தியாதி மிக்க செயலை உடையவராய் புக்ககாரத்தை பிற்காரியாக்கை எண்ணிக்கை இருக்கிற விஷமங்கள் ஏழையும் ஊட்டியா நிரசித்து தன்னை கொண்டு தப்பின சுவாமியை பத்தும் என்று சொல்கிறார். கீழே இந்த இடத்துல வெற்றியே இயல்பான 7 ரிஷபங்களை ஒரே போதில் கொண்டு சர்வேஸ்வரன் விஷயமான, அதாவது கருமாறி பாய்தல் என்று சொல்வார்கள். கருமாறி பாய்தல் என்றால் ஒரு உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சந்நிதியிலே அந்த புஷ்கரணி இருக்கிறது. அந்த புஷ்கரணியில அப்போ அது மாதிரி அந்த இடத்துல கீழே ஒரு கூர்மையான பட்டை தீட்டப்பட்ட கூர்மையான ஒரு மரத்தாலானது ஒரு பொருளை கீழே வைத்திருப்பார்கள். அந்த சுற்றி நான்கு பொருள் வைத்திருப்பார்கள், 4 வைத்திருப்பார்கள். அதனுள்ளே ஒரு புதையல் போன்று இருக்கும். அந்த புதையலை எடுப்பதற்கு மேலிருந்து குதிக்கணும். கொஞ்சம் பிசகினாலும் அது உடம்புல பாய்ந்து விடும். கூர்மையான பாகமாண்டப்பட்டு குயிலை துறக்க நேரிடும். அந்த பொருளை கைப்பற்றுவது போன்று எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், அந்த 7 ரிஷபங்களுடைய கோட்டிடை ஆடின கூத்து என்னும்படியாக அந்த 7 ரிஷபங்களுக்கு கொம்புகளின் நுனையிலே கூத்து ஆடி பின்னி பிராட்டி பெற்றான். அதான் சொல்ல வெற்றியை இயல்பான 7 ரிஷபங்களை ஒரே போதில் கொண்டு சர்வேஸ்வரன் விஷயமுள்ள திருமொழி இதை நல்கியவர் யாருனாக்கா பொது மண்டில்கள் எங்கும் நிறைந்த எங்கும் படர்ந்த புகழை உடையவராய் திருமங்கைக்கு நிர்வாகரான கலிகண்ணி என்று ஆழ்வார். இது சொன்னது யாருனாக்கா மண்டில்னாக்கா நால்வர் 22 இடங்கள்ல தான் வாழ்வார். பாதக பதார்த்தங்கள் கையிலே பட்டபாடு என்றார். மண்டில் என்று சொன்னார். மண்டில் நாற்சந்திகள் தோறும் சொல்லக்கூடியது நிறைந்த புகழை எல்லா இடத்துலையும் ஆழ்வாருடைய பெருமை இருக்கிறதா. இவ்வாழ்வார் பாதக பதார்த்தங்களில் கையிலே பட்ட பாடு என்று இவர் வார்த்தையே இருக்கும். கீழ் 9 பாட்டாலே பட்ட நினைவும் இந்த ஒரு பாட்டின் நலுவுமானால் இதுவே மிக்க வாசாமகோசரமாக வாசாமகோசரமாக இருக்கையாலே சொல்லிட்டில்லை. என்னும் நில்லாவினை
கீழே சொல்லார். இந்த திருமங்கைக்கு நிர்வாகரான கலிகன் என்ற ஆழ்வார் இந்த பாமலை 10 பாசுரங்களை பயில்வார் என்றும் ஒரு வகையான துன்பம் இல்லாதிருப்பது அவர்கள் மேலும் அவர்கள் ஒரே தேசத்திலும் துன்பம் விளையாது என்கிறார். இந்த 10 பாட்டை 9 மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாசுரத்தை சேர்த்து சொன்னால் அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வர்த்திக்கக்கூடிய தேசத்திலும் எந்த துன்பமும் இல்லாமல் இருப்பர் என்று இந்த பாசுரத்தை நான் சொல்கிறார். வெண்ணி உடையுடன் ஏடத்த அடிகளை மண்ணில் மணிப்புகள் மங்கமன் கலிகன்னி சொல் ஒன்னின் 9 உரைப்பவர் தங்கள் மேல் என்னும் நில்லாவினை ஒன்னும் சொல்லி உறவிலே. மங்களம் குருதியாய் மங்களம் சரதாயினே மங்களம் கார்கியம்சாய் நித்தியசேன் நித்தியமங்கலம். ஆழ்வார் பெருமானார் ஜீவத்தினுடைய சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.